ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் அமிலியாவின் பயணங்கள். இன்றைக்கி அமிலியாவுக்கு வந்து லன்ச் பாக்ஸில் வச்ச பனானா பணியார ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான பனானாவை வந்து நம்ம மேஷ் பண்ணிக்கணும். ஒரு பனானா எடுத்து நல்லா மேஷ் பண்ணி வச்சுட்டு ஃபோர்க்லேயே மேஷ் பண்ணிக்கோங்க. ஈஸியான ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் ட்ரை பண்ணுங்கள். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வந்து கோதுமை மாவு, வீட் ஃப்ளவர் போட்டு அதையும் அதில் போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக சோடா உப்பு, ஒரு சிட்டிகை சோடா உப்பு, கொஞ்சமாக சால்ட்டு, 1.5 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை, ப்ரௌன் சுகர் போட்டுக்கலாம் 1.5 ஸ்பூன். எல்லாம் போட்டு ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா காய்ச்சி ஆற வச்ச பால், எந்த பால்னால் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி பாக்கெட் பால் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். காய்ச்சி ஆற வச்ச பால் அதில் போட்டு நல்லா விஸ்கு வச்சோ இல்லை ஃபோர்க்கு வச்சோ நீங்கள் எல்லாம் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்துடணும் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் பணியாரம் நல்லா வரும். இது பனானா பணியாரன்றதுனால பனானா வந்து இதில் கம்பல்சரி போடணும், அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஏலக்காய் வேணும்னா கூட ஏலக்காய் போட்டுக்கலாம், பட் நான் இன்றைக்கி போடலை ஏலக்காவை. இதை வரைக்கும் நம்ம பேட்டர் ரெடி பண்ணி வச்சுட்டு ஒரு 1/2 hour அப்படியே விட்டுருங்க. நல்லா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் அப்போ தான். அப்புறம் ஒரு பணியாரக்கல் அடுப்பில் வச்சிடலாம். கொஞ்சமாக அதில் நெய் போட்டுக்கலாம். கொஞ்சமாக நெய் போட்டு ஹீட் பண்ணிக்கலாம். ஹீட் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ரெடி பண்ணி வச்சுருக்கிற பேட்டர்லேருந்து கொஞ்சமாக எடுத்து பணியாரக்கல்ல நம்ம போட்டுக்கலாம். கொஞ்சமாக போட்டுக்கோங்க, ஃபுல்லாக போட்டிங்கன்னா உங்களால் திருப்ப முடியாது, கஷ்டமாக இருக்கும். அப்புறம் மொத்த கல் ஃபுல்லாகவும் வந்துடும். கொஞ்சமாக அந்த கல்லுக்கு உள்ள வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக மட்டும் போட்டுக்கோங்க. ஈஸியான ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ். பேட்டர் மட்டும் ரெடி பண்ணி ஒரு 1/2 hour வந்து நம்ம அதை அப்படியே ரெஸ்ட் எடுக்க விட்டு அப்புறம் நம்ம ரெடி பண்ணும்போது ஒரு 5 minutes கூட நம்ம இதை ரெடி பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். இதுக்கு வந்து நம்ம ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது, லோக்கு மீடியமில் வைக்கணும். ஃப்ளேமு வச்சு ஒரு 2 நிமிஷத்தில் வந்து திருப்பி போடலாம். ஃபோர்க்கில் இல்லைன்னா இந்த பணியார ஸ்டிக் இருக்கும், அதிலே கூட எடுத்துக்கலாம். ஈஸியாக வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 2 minutes வந்து பேக் பக்கமும் அதை எடுத்து போட்டோம்னா ஒரு 2 minutesல அது வெந்துடும். அது வெந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக ஆயில் போட்டு மறுபடியும் ஒரு 2 minutesல லோ ஃப்ளேம்லேயே வச்சோம்னா தான் உள்ளே வந்து நல்லா மாவெல்லாம் நல்லா சாஃப்டாக வேகும். இல்லைன்னா அப்படி கிறிஸ்பாகிடும், தீஞ்சிடும், நம்மளுக்குள்ள மாவு அப்படியே இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பணியாரம் வந்து சூப்பராக பண்ணியாச்சு. இந்த பனானா பணியாரம் வந்து அமிலியாவுக்கு ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அமிலியாவின் பயணங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.